My dear students, welcome back to Nurses Profile Channel. Choice filling நமக்கு வந்து ஓப்பன்ல இருக்குது. ரவுண்ட் 2 கவுன்சிலிங் கானது. சாய்ஸ் ஃபில்லிங் நமக்கு 11ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 13ஆம் தேதி முடியுது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சேனல்ல இருந்து ரொம்ப அழகா சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு மார்னிங் உள்ள லைவ்ல வந்து எல்லாருமே உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளவு கோர்ஸ்க்கு வந்து எவ்வளவு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. பார்க்கும்போது எல்லாருமே வந்து ரொம்ப அழகா வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க. ஸோ பயப்படாதீங்க. உங்க எல்லாருக்குமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சீட்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா அலாட் ஆயிடும். ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால சீட் அலாட் ஆகல அப்படின்னா கூட நீங்க ஒரி பண்ண வேண்டாம். அடுத்து நமக்கு மாப் அப் ரவுண்ட் நடக்கும். இந்த மாப் அப் ரவுண்ட்லயும் உங்க எல்லாரையுமே என்ன செய்வாங்க அப்படின்னா கூப்பிடுவாங்க. மாப் அப்னா என்னன்னா ஜாயின் பண்ணாத சீட்டு, எடுக்காத சீட்டு, விடுபட்ட சீட்டு இது எல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்ணி ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க. இதைத்தான் மாப் அப் கவுன்சிலிங் இல்லைன்னா ரவுண்ட் 3 கவுன்சிலிங்னு சொல்லுவோம். ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 200வது கட் ஆஃப்ல இருந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க அப்படின்னா கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாப் அப் ரவுண்ட்ல கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கும். ஏன்னா ரவுண்ட் 2லயும் கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைச்சி அதுலயுமே நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஜாயின் பண்ண மாட்டாங்க. அந்த சீட் வரும். ரவுண்ட் 2ல எடுத்த சீட்டு, எடுக்காத சீட்டுன்னு எக்கச்சக்கமா மாப் அப் ரவுண்டுக்கும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட்ஸ் வரும். ஸோ ரவுண்ட் 2ல ஒருவேளை உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்க மனசு உடைஞ்சு போகக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. மாப் அப் கவுன்சிலிங்க்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும். ஸோ இந்த நேரத்துல எல்லாருமே கேட்கறது ஃபார்மா டி கவுன்சிலிங், ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட ரவுண்ட் 2 கவுன்சிலிங். ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட ரவுண்ட் 2 கவுன்சிலிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடத்துவாங்க. அதாவது டிகிரி கோர்சஸோட ரவுண்ட் 2. அதே மாதிரி ஃபார்மா டியும் பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் தான் ஃபார்மா டில இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்காது. ஸோ இந்த ரவுண்ட் 2 முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபார்மா டி கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. ஸோ கண்டிப்பா சாய்ஸஸை வந்து லாக் பண்ணணுமா ஓடிபி போட்டு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சில வருஷங்கள் அப்படியும் நடந்திருக்குது. பட் நம்ம ஏன் அதை ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிறதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தான் அதை ஓடிபி போட்டு லாக் பண்ணுங்கன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா ஒன்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சிட்டீங்கன்னா ஓடிபி போட்டு லாக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஓடிபி போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஓபன் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு இன்னும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணல அப்படின்னா முடிஞ்ச அளவு சாய்ஸஸ் வந்து நிறைய கொடுங்க. உங்களோட கட் ஆஃப் நல்ல கட் ஆஃபா இருக்குதுன்னா கவர்மெண்ட் காலேஜஸும் சூஸ் பண்ணுங்க, பிரைவேட் காலேஜஸும் சூஸ் பண்ணுங்க. உங்களோட கட் ஆஃப் ரொம்ப லோவா இருக்குதுன்னா நிறைய பிரைவேட் காலேஜஸ் என்ன செய்யுங்க அப்படின்னா கொடுங்க. ஸோ இந்த டைம்ல பிஃபார்ம் கோர்ஸ்க்காக வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபார்ம்ல சம் இஷ்யூ கேசஸ் போயிட்டு இருக்கனால ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு இந்த பிஃபார்ம் கோர்சஸ் கொண்டு வரல. உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் பயப்படாதீங்க, பிஃபார்முக்கு கண்டிப்பா கவுன்சிலிங் நடக்கும். ஸோ பிஃபார்மோட கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாப் அப் ரவுண்டோட சேர்த்து ஒரு வேளை நடத்துவாங்க. இல்லைன்னா பிஃபார்முக்கு தனியா கூட நடத்தலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து மாப் அப் கவுன்சிலிங்கோட சேர்த்து தான் என்ன செய்வாங்க அப்படின்னா நடத்துவாங்க. ஸோ மாப் அப் கவுன்சிலிங்ல பிஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு சீட் கிடைக்காட்டாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சீட் கிடைச்சிருந்து நீங்க வந்து மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க வந்து மாத்திக்கலாம். பிஃபார்முக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரைவேட் காலேஜ்ல இருந்து இன்னொரு பிரைவேட் காலேஜ் வந்து மாறுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. சப்போஸ் இப்போ ரவுண்ட் 2ல உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் ஒரு பிரைவேட் காலேஜ் கிடைச்சிருக்குது. நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா பிஃபார்ம் நான் அடுத்து அட்டெண்ட் பண்றேன். எனக்கு பிரைவேட் காலேஜ் கிடைச்சிச்சுன்னா அந்த பிரைவேட் காலேஜ்ல இருந்து இந்த பிரைவேட் காலேஜுக்கு மாறிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் நமக்கு வந்து என்ன செய்யாது அப்படின்னா அப்படி நீங்க வந்து ரொம்ப ஈஸியா மாற முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் காலேஜ்ல என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட்ஸை தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஃபீஸ் கட்டுறதுல இஷ்யூஸ் வந்து இருக்கும். அதனால பிஃபார்ம் தான் கண்டிப்பா வேணும்னு சொல்றவங்க நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. பட் உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் கிடைச்சாலும் பரவாயில்ல, எது கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்க அங்கேயும் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், இங்கேயும் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அதுல எந்த தவறுமே இல்லை. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் சாய்ஸ் ஃபில் பண்ணாதவங்க ஃபாஸ்டா வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. சாய்ஸஸ் வந்து நிறைய வைங்க. ஓடிபி போட்டு லாக் பண்ணிடுங்க.